இங்கே பாருங்கள், இந்த சந்தன மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் வச்சது தான். இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்து அவ்வளோ நல்லா இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இது சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகத்தி இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சந்தன மரம் பார்த்திங்கன்னா இதுக்கான தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா துணை செடிகள்லேருந்து எடுக்குது. ஐ மீன் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஆரண்டி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழை கன்று வச்சுருக்குறோம், ஒரு பப்பாளி ஒன்று வச்சுருக்குறோம். ஸோ இப்போ வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு ஒன்று வைக்கலான் இருக்கோம். ஸோ வச்சுட்டு எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுட்ருக்கோம். ஆனால் கொஞ்சம் பக்கத்துலேயே போகிறீங்க, வேறு பக்கத்துலேயே நல்லா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது பார்த்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த மரம் எல்லாமே ஒரே டைம் வச்சது. இதோட க்ரோத் பாருங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 months தான் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணுறோம், இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக ஏதோ ஒன்று சப்போர்ட் கொடுக்குன்னு நம்புகிறேன். ஆனால் பப்பாளியோ இல்லை வாழை மரமோ இல்லை வந்து தேக்கோ. ஸோ லெட்ஸ் ட்ரை. கொஞ்சம் நல்லா ஆழமாக போகிறீங்கண்ணா. இந்த சந்தன மரத்து வேறு எவ்வளோ தூரம் போயிருக்கோ அந்த அளவுக்கு போகிறீங்க. இது மதுரை அவ்வளோதான் முடிஞ்ச கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் மதுரை. அது கூட பறிக்க முடியாது. சரி, செடி இப்படி இருக்குது. சரி, ரைட். செடி இப்படி தான் இருக்குது. இல்லை செடினால பிரச்சனை இல்லை, மதுரை பறிச்சிட்டோம், பார்த்துட்டேன் அன்னைக்கு பறிச்சு பார்த்தேன். இது மதுரை. சரி, பார்க்கலாம். இன்னொரு டவுட்டுக்கு அதிகமாக க்ளீன் பண்ணிக்கோ.